வெல்கம் டு பைக்கவுட் டிஜி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லிஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து அந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்குவோம், நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம், நம்மளோட ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஸோ ஸ்லைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஐட்டம்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எண்டிங் வரைக்கும் இந்த ஃபுல் லிஸ்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாதி வரைக்கும், எக்ஸாம்பிளுக்கு இந்த 40 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இதை ஸ்லைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட். ஓகே, நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா எண்டிங் இண்டெக்ஸ், எது வரைக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, தட்ஸ் கால்ஸ் எண்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப்பு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து அந்த ஐட்டத்தை வந்து எப்படி கண்டினியூஸாக எடுக்கணுமா, இல்லை வந்து 1 விட்டு 1 எடுக்கணுமா, அதாவது 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி எடுக்கணுமா, அல்லது 3 ஸ்டெப் ஜம்ப் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஸ்டெப்பு. இதுதான் வந்து ஸ்லைசிங்கோட சின்டாக்ஸ். இந்த எண்டு இண்டெக்ஸ் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் நான் என்ன கொடுக்குறேன், 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, 0 இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் வந்து இது வந்து என்னது 2 தானே, 0 1 2. ஸோ எனக்கு இண்டெக்ஸ் 2 வரைக்கும் எனக்கு ஸ்டெப்பு எப்படி வேணும், 1 by 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அடுத்து கண்டினியூஸாக எனக்கு வேணும் அப்படின்றோம். ஸோ ஸ்டெப்பு நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் அது வந்து என்ன எடுத்துக்கும், 1 by 1 தான் எடுத்துக்கும். நீங்கள் ஸ்டெப்பு கொடுத்தா தான் வந்து நம்ம எத்தனை ஸ்டெப்பு ஜம்ப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு 1 இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1. ஏன் அப்படின்னா இந்த 2 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுங்க, எப்போதுமே இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, பிரிண்ட். இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். இது பாருங்க 10 and 20. ஸோ 30 வந்து நமக்கு வந்து வரலை. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த இண்டெக்ஸே வந்து கொடுக்கல. ஓகேங்களா, நீங்கள் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி கோலன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ 2 கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் த பிகினிங், அதாவது 0லேருந்து அன்டில் வந்து இந்த 2 செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். பட் செகண்ட் இண்டெக்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் ஆல்வேஸ். ஓகேங்களா, ஏன்னா வந்து எண்டிங் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். அப்போ வந்து எண்டு -1 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ என்ன எடுக்கும் அப்படின்னா அதே அவுட்புட் தான் நமக்கு வரணும். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணலைன்னா அது எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா 0லேருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, பாருங்கள் 10 and 20. நீங்கள் ஸ்டார்ட்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டார்ட்லேருந்து தேவையோ அதை எடுத்துக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 2ன்னு கொடுப்போம். ஓகே, 2. எண்டிங் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 5 கொடுக்கலாம். ஓகே, 5. அப்போ 2னா எங்கே ஸ்டார்ட் ஆகும், இந்த 30ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இஸ் இன்க்ளூடட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எண்டு வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். அப்போ என்ன 2 வந்துச்சா, 3 4 5 இது வரைக்கும் வரும். பட் எண்டு நம்ம இன்க்ளூடட் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எங்கேருந்து வரும், 30 40 அகெயின் 30. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பாருங்கள் 30 40 அகெயின் 30. நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணு, பட் எனக்கு வந்து அதுக்கு பிறகு உள்ள எல்லா ஐட்டமே எனக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே வந்து லென்த்து படிச்சிருக்கோம் தானே, அப்போ இதோட லென்த்தை கொடுத்தோம்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5க்கு பதிலாக லென் ஆஃப் நம்ம ஐட்டம்ஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ லென்னுன்றது இதில் எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். எது வரைக்கும், இந்த 20 வரைக்கும் வரணும். இப்போ ஸ்டார்டிங் வந்து எதில் வரும், இந்த 30, அடுத்து 40 30 20 20 இது எல்லாம் வரணும். ஓகே, பாருங்க. ஸோ கரெக்டாக இப்போ எனக்கு வந்து இந்த லென்த்தை யூஸ் பண்ணாமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோலன் அதுக்கு பிறகு எதுவுமே மென்ஷன் பண்ணலை, செகண்ட் எண்டிங்கை வந்து நீங்கள் மென்ஷனே பண்ணலை அப்படின்னா அது வந்து அந்த லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் எண்டை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த எண்டை வந்து ஒமிட் பண்ணிடும். நீங்கள் எண்டை வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னா லாஸ்ட் ஐட்டம் இன்க்ளூடிங் லாஸ்ட் ஐட்டத்தை வரைக்கும் நமக்கு எடுத்துக்கும். ஸோ பாருங்கள், நான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன், பட் எண்டு வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து ஃபுல் லிஸ்ட்டு வரணும். இப்போ எப்படி நம்ம லென் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்தோமே அதே மாதிரி அவுட்புட்டே நமக்கு வரும். இப்போ பாருங்கள், அதே அவுட்புட் தான் நமக்கு வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, நம்ம வந்து இப்போ லென் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எதுவுமே கொடுக்காம எண்டிங்கே கொடுக்காம விட்டுட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உள்ள ஐட்டத்தை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். சரி, ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து ஸ்டெப்பு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ ஸ்டெப்பு வந்து பை டிஃபால்ட் 1ன்னு கொடுத்தோம். இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், 2 ஐட்டம்ஸாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது 10 வந்து பிரிண்ட் ஆகும், அடுத்து வந்து என்ன ஆகும் 30 பிரிண்ட் ஆகும், அடுத்து இந்த 30 பிரிண்ட் ஆகும், அடுத்து இந்த 20 பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் நமக்கு வரணும் 10 30
நெக்ஸ்ட் 30, நெக்ஸ்ட் 20. ஓகே, நம்ம வந்து இப்போ செகண்ட் எலிமெண்ட்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து வேணால் நம்ம இப்போ 0 எலிமெண்ட்லேருந்து எடுத்துக்குவோம். அப்போ நம்ம வந்து 0 கொடுக்கலைன்னா நமக்கு வந்து என்ன வரும்? இட்ஸ் 0th இண்டெக்ஸ். எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம 0th இண்டெக்ஸ்லேருந்து வரும். ஸோ இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள் 10. ஓகே, இது 10. அடுத்து 30. ஸோ செகண்ட் எலிமெண்ட் 30. அடுத்து ஜம்ப் பண்ணுது 2 ஐட்டம். அடுத்து ஒரு 30. ஓகே, 30. அடுத்து ஜம்ப் பண்ணுது இங்கே 20. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கூட 15 வச்சுக்குவோம். இதை வந்து 16 வச்சுக்குவோம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ கரெக்டாக 10, 30, 50 அண்ட் 60. ஸோ என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப், அதாவது அப்படியே ஜம்ப் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக எனக்கு பிரிண்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ரெண்டாவது, ஓகே, அப்போ 30, இதுலேருந்து ரெண்டாவது எது 50, அடுத்து இதுலேருந்து ரெண்டாவது எது 60. இப்போ இதுவே எனக்கு வந்து ஸ்டெப்பு வந்து 3ன்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? இங்கே பாருங்கள் 10 ஃபஸ்ட்டு, அதுலேருந்து 3 ஜம்ப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 40. இங்கே வருமா? 3 ஜம்ப் பண்ணிடுவீங்க. ஒரு ஐட்டம், 2 ஐட்டம், 3 ஐட்டம்ஸ் ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க. அடுத்து ஜம்ப் பண்ணிங்க இங்கே வரும் 60 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10, 40 அண்ட் 60. ஸோ என்னாச்சு? இந்த 10 ஃபஸ்ட் எடுத்துருக்கு. அடுத்து வந்து 3 எலிமெண்ட் ஜம்ப் ஆகிடுக்கு. ஸோ விச் இஸ் 40. அடுத்து 3 எலிமெண்ட் ஜம்ப் பண்ணது விச் இஸ் 60. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்லைசிங் வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து எனக்கு வந்து ரிவர்ஸில், அதாவது வந்து என்னோட இந்த 60, 20, 30, இந்த 50 இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து இண்டெக்ஸில் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும்னா எஸ் வி கேன் டூ இட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட ஸ்டெப்பு வந்து எப்படி இருக்கணும்? மைனஸில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்கள், நான் வந்து இப்போ மைனஸ் கொடுக்குறேன். ஓகே, அப்போ மைனஸில் என்ன சொல்கிறோம்? வந்து ரிவர்ஸில் வந்து மூவ் பண்ண சொல்கிறோம். அப்போ ஸ்டார்ட் எப்படி இருக்கணும்? நமக்கு வந்து பிக்கராக இருக்கணும், எண்டிங் வந்து ஸ்மாலராக இருக்கணும். அப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு 4ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வந்து 4. ஓகே, எண்டு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இப்போது ஸ்மாலராக சொல்ல போகிறோம், 0 கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 0 வரைக்கும் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 50, 40, 30, 20. ஸோ 50 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டார்டிங் வந்து நம்ம இப்போ ரிவர்ஸில் தானே போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து அப்போ 4, அதுலேருந்து 0 வரைக்கும். அப்போ 4 என்னது? 0, 1, 2, 3, 4. ஓகே தானே? இந்த 4. ஸோ ஸ்டார்ட் வந்து இஸ் இன்க்ளூடட், 4 வந்து இன்க்ளூடட். அடுத்து வந்து 0 இஸ் நாட் இன்க்ளூடட். அப்போ என்ன நடக்கும்? இங்கே 50 பிரிண்ட் ஆகிருக்கு. 50, அடுத்து 40, அப்புறம் 30, அப்புறம் 20. இந்த 10 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை? நமக்கு வந்து இந்த எண்டிங் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப்பு -1. இதே நீங்கள் வந்து -2 கொடுத்தீங்கன்னா அப்போ டபுளாக வந்து ஸ்கிப் ஆகும். இப்போ பாருங்கள், டபுளாக ஸ்கிப் ஆகிட்டு நமக்கு வந்து 50 அண்ட் 30. ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் 50. ஓகே, இதில் வந்து 4ல் தானே சொல்லணும். 0, 1, 2, 3, 4. ஓகே, ஸோ 50. 50க்கு அடுத்து நமக்கு என்ன வரணும்? 30 வரணும். 30க்கு அடுத்து நமக்கு என்ன வரணும்? 10 வரணும். ஓகேங்களா? பட் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம்? எண்டிங் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட் தானே. அப்போ 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த ரிவர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பாலிண்ட்ரோம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து என்ன? கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணோம்னா அது 2 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படி தானே சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோம், மேடம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோம். இதையே நம்ம ரிவர்ஸ் பண்ண என்ன வரும்? மேடம்னு வரும். அப்போ ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன? இட்ஸ் ட்ரூ தானே? மேடம் இஸ் ஈக்குவல் டு மேடம் ட்ரூ. ஸோ நம்ம இந்த ஸ்லைசிங்கை யூஸ் பண்ணி அந்த பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் வந்து வித்தவுட் ஸ்லைசிங் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.